சென்னை அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து தற்போது மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மகாவிஷ்ணுவை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதேவேளையில் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பிற்போக்குத்தனமாக மகாவிஷ்ணு பேசிய வீடியோ யூடியூபிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசோக் நகர் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநரும் இணை இயக்குநரும் விசாரணை மேற்கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களிடமும் அவர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன், இன்னும் ஓரிரு நபர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு விசாரணை அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார். மேலும் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு விரைவில் வெளியிடும் என்றார். தொடர்ந்து இன்னும் ஓரிரு நபர்களை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். அது அரசு தனியாக ஒரு குழு அமைத்து உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளாக அரசு சமர்ப்பிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக கடிதம் வழங்க அசோக் நகர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசியை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் யார், நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தது யார் என 2 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என தமிழரசிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.